Hello students, welcome to our YouTube channel. Indian Railway இருந்து ஜூலை மாசம் ஒரு எக்ஸாம்ஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது. நீங்க எல்லாருமே இந்த ஒரு எக்ஸாம்ஸை முழு மூச்சா ஃபுல் டார்கெட்டோட வச்சு ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னா உங்க எல்லாராலையும் இந்த எக்ஸாம்ஸை 100% கிளியர் பண்ண முடியும். 100% கேரண்டீடா உங்களுக்கு ஒரு ஜாப் இந்தியன் ரயில்வேல கிடைக்கும். இது என்ன எக்ஸாம்? இந்த எக்ஸாம்ஸ்க்கு நீங்க டெய்லி 3 மணி நேரம் படிச்சா போதும். இந்த எக்ஸாம்ஸ்க்கு கூடிய மிகப்பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா இந்த எக்ஸாம்ஸ்க்கு இப்போதுல இருந்து 8 மாசம் டைம் இருக்கு. நீங்க ஹவுஸ் ஒய்ஃபா இருந்தாலும் சரி, ஃபுல் டைம் ஆஸ்பிரண்டா இருந்தாலும் சரி, காலேஜ் போயிட்டே நான் படிச்சுட்டு இருக்கிறேன், நான் ஒர்க்கிங் ஆஸ்பிரண்டா இருக்கேன்னு சொன்னாலும் சரி, டெய்லி ஒரு 3 மணி நேரம் நீங்க படிச்சீங்கன்னா இந்த எக்ஸாம்ஸை 100% ஒரு ஜாப்பை செக்யூர் பண்ணிட முடியும். 8 மாசம் டைம் இருக்கு, ரொம்ப டைம் இருக்குன்னு நினைச்சீங்கன்னா இந்த 2024 ஸ்டார்ட் பண்ணி 4 மாசத்தை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இது எவ்வளவு ஃபாஸ்டா போச்சு, அதே மாதிரி இந்த 8 மாசங்கிறது ஃபாஸ்டா போயிடும். ஸோ நீங்க டெய்லி 3 மணி நேரம் சின்சியரா இந்த ஒரு எக்ஸாம்ஸை டார்கெட் வச்சு இந்த ஒரு எக்ஸாம் ஓரியன்டா படிச்சீங்கன்னா நிச்சயம் ஒரு ஜாப்பை 100% செக்யூர் பண்ண முடியும் உங்க எல்லாராலையும். அது என்ன எக்ஸாமு, அந்த எக்ஸாம்ஸ்க்கான டீட்டெயில் என்ன இங்கிறத இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக பார்க்கலாம். இது என்ன எக்ஸாம்னு பார்த்தீங்கன்னா ஆர்ஆர்பி என்டிபிசி எக்ஸாம் தான். இந்த ஆர்ஆர்பி என்டிபிசி எக்ஸாம்ஸுங்கிறது உங்களுக்கு ரயில்வேல உள்ள நான் டெக்னிக்கல் போஸ்ட்டுக்கான ரெக்ரூட்மெண்ட் இந்த எக்ஸாம் மூலமாக தான் பண்ணுவாங்க. இந்த எக்ஸாம் மூலமாக தான் ஸ்டேஷன் மாஸ்டரு, டிக்கெட் கிளர்க்கு, கூட்ஸ் கார்டு கிளர்க்கு இந்த போஸ்ட்டுக்கான ரெக்ரூட்மெண்ட்டை இந்த எக்ஸாம் மூலமாக தான் எடுப்பாங்க. இந்த எக்ஸாம்ஸுக்கான நோட்டிஃபிகேஷனுங்கிறது ஜூலை 2024 வரப்போகுது. இந்த எக்ஸாம்ஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 2019 ஏப்ரலுக்கு அப்புறமா இப்போ தான் இந்த எக்ஸாம்ஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் விடுறாங்க. கிட்டத்தட்ட 5 வருஷத்துக்கு அப்புறம் இந்த எக்ஸாம்ஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது. நாம இந்த டைம் எக்ஸ்பெக்ட் பண்றது ரொம்ப பல்கான வேகன்சி வரும்ன்றதை எக்ஸ்பெக்ட் பண்றோம். ஸோ நீங்க நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்றதுக்கும் இப்போ ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்றதுக்கு உங்களுக்கு நிறைய அட்வான்டேஜ் இருக்கும். உங்களால நல்ல டைம் எடுத்து சிலபஸை கவர் பண்ணிக்கிட முடியும் அண்ட் ப்ராக்டிஸ் பண்றதுக்குமே நல்ல டைமுங்கிறது கிடைக்கும். ஒரு 4 மாசம் 8 மாசம் ஒரு 8 மாசத்துல ப்ரிப்பேர் பண்றப்போ உங்களால சிலபஸை ரொம்ப கேர் எடுத்து ப்ரிப்பேர் பண்ணிக்கிட முடியும் அண்ட் அதை நல்லா ரிவிஷன் பண்றதுக்கும் ப்ராக்டிஸ் பண்றதுக்கும் உங்களுக்கு சஃபிஷியன்டான டைம் வந்து இருக்கும். ஒன்ஸ் நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு சிலபஸ் கவர் பண்றதுக்கோ, ப்ராக்டிஸ் பண்றதுக்கோ, ரிவிஷன் பண்றதுக்கோ போதுமான டைமுங்கிறது இருக்காது. நீங்க எக்ஸாம் கிளியர் பண்ண முடியாம போறதுக்குமே வாய்ப்பு இருக்கு. அதனால தான் இந்த வீடியோ இப்போ மேக் பண்றோம், இந்த எக்ஸாம்ஸ் பத்தின ஒரு இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்றதுக்கு. இந்த எக்ஸாம்ஸ்ல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் என்ன வேகன்சி வந்திருக்குங்கிறத இங்க செக் பண்ணிக்கிட முடியும். 2024 இப்போ வரப்போற நோட்டிஃபிகேஷனுங்கிறது 5 வருஷத்துக்கு அப்புறம் வருது. ஸோ வேகன்சி எவ்வளவு இருக்குன்றதை நீங்களே அசியூம் பண்ணிக்கோங்க. இதுல ஒவ்வொரு டைம்லயுமே தமிழ்நாடோட வேகன்சி என்னங்கிறத இதுல வந்து கொடுத்துருக்கோம். தமிழ்நாடோட வேகன்சி ரொம்ப கம்மின்னு நினைக்காதீங்க, நல்ல டீசென்ட் வேகன்சி தான். எந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் நீங்க கம்பேர் பண்ணாலுமே தமிழ்நாடோட வேகன்சி ரயில்வேலங்கிறது டீசென்ட் தான். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிளாவே சொல்றோம். இது எஸ்எஸ்சியோடைய வேகன்சி, டோட்டல் தமிழ்நாடு வேகன்சி. சிஜிஎல் 2022 வேகன்சி பாருங்க 36,000. அதுல தமிழ்நாடோட வேகன்சிங்கிறது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3,000 தான். அதுல இந்த 2,600 வேகன்சிங்கிறது போஸ்டல் அசிஸ்டன்ட் அண்ட் ஷார்ட்டிங் அசிஸ்டன்ட்ங்கிற அந்த பர்டிகுலர் போஸ்ட்டுக்காக வந்த வேகன்சி. அது இல்லைன்ற பட்சத்துல 1000 தான். எம்டிஎஸ் எக்ஸாம்ஸோட வேகன்சி பாருங்க, தமிழ்நாடோட வேகன்சி. எம்டிஎஸ் உடைய 2022 டோட்டல் வேகன்சி பாருங்க, தமிழ்நாடோட வேகன்சி. ஸோ ரயில்வேயோட வேகன்சிங்கிறது கம்பேர்ட் டு எஸ்எஸ்சியா இருக்கட்டும் ஒரு நல்ல பல்கான வேகன்சி தான் ரயில்வேல வருது. ரொம்ப கம்மியான வேகன்சின்னு எப்போ நினைக்காதீங்க. ஏன்னா நீங்க சிலபஸை ஒழுங்கா கவர் பண்ணி அதை நல்லா ரிவிஷன் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி உங்களோட 100% எஃபர்ட்டை போட்டிங்கன்னா நிச்சயம் எவ்வளோ கம்மியான வேகன்சியாக இருந்தாலும் உங்களால் அந்த எக்ஸாம்ஸை ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ணிக்கிட முடியும். ஓகே, இந்த எக்ஸாம்ஸோட டீட்டெயில் பார்க்கலாம். இந்த எக்ஸாம்ஸோட டீட்டெயில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த எக்ஸாம்ஸ்க்கு 12th படித்தவங்களும் ப்ரிப்பேர் பண்ணலாம், டிகிரி படித்தவங்களும் ப்ரிப்பேர் பண்ணலாம். 12th படித்தவங்களுக்குன்னு தனியான ஒரு சில போஸ்ட் வரும், டிகிரி படித்தவங்களுக்குன்னு தனி போஸ்ட் வந்து வரும். இந்த எக்ஸாம்ஸோட ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 18லேருந்து 33க்குள்ள உள்ளவங்க இந்த எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணலாம். இந்த எக்ஸாம்ஸ்ல தான் ஸ்டேஷன் மாஸ்டரு, சீனியர் கிளர்க்கு, ஜூனியர் கிளர்க்கு, டைப்பிஸ்ட்டு, டிக்கெட் கிளர்க்கு, கூட்ஸ் கார்டு, டைம் கீப்பர், சீனியர் டைம் கீப்பர், ஜூனியர் டைம் கீப்பர் அண்ட் கமர்ஷியல் அப்ரெண்டிஸ் இந்த மாதிரியான போஸ்ட்லாம் இந்த எக்ஸாம் மூலமாக தான் ஃபில் பண்ணுவாங்க. இந்த எக்ஸாம்ஸ்ல ஆவரேஜா சேலரி 40,000 கிடைக்கும். ஹை போஸ்டான ஸ்டேஷன் மாஸ்டரு, கூட்ஸ் கார்டு அண்ட் கமர்ஷியல் அப்ரெண்டிஸ் இந்த போஸ்ட்ல நீங்க செலக்ட் ஆனீங்கன்னா உங்களுக்கு 60,000 இன்ஹேண்ட் சேலரியா கிடைக்கும். ஜூனியர் கிளர்க்கு கம் டைப்பிஸ்ட் அந்த போஸ்ட்ல நீங்க செலக்ட் ஆனீங்கன்னா உங்களுக்கு 33,000 இன்ஹேண்ட் சேலரியா கிடைக்கும். இந்த எக்ஸாம்ஸ்ல 3 லெவல் உண்டு. முதல் லெவல் பாத்தீங்கன்னா சிபிடி 1, இது குவாலிஃபைங் பேப்பர் தான். இதுல எடுக்கக்கூடிய மார்க் உங்களுக்கு மெரிட்ல ஆட் ஆகாது. இது அடுத்த ஸ்டேஜுக்கு கூட்டு போறதுக்கான ஒரு ஃபில்ட்ரேஷன் ப்ராசஸ் தான். சிபிடி 2 யார் சிபிடி 1 குவாலிஃபை பண்றாங்களோ அவங்க சிபிடி 2க்கு போவாங்க. சிபிடி 2ல எடுக்கக்கூடிய மார்க் தான் மெரிட் மார்க்காக கன்சிடர் பண்ணுவாங்க. இதுதான் உங்களுக்கு வேலையை வாங்கி தரப்போகுது. இந்த 2 லெவல்லையுமே பாத்தீங்கன்னா மேக்ஸ், ரீசனிங் அண்ட் ஜென்ரல் அவேர்னஸ் இந்த 3 சப்ஜெக்ட்ல இருந்தா கொஸ்டின் கேட்பாங்க. சிபிடி 1 இருக்கட்டும், சிபிடி 2 இருக்கட்டும், ரெண்டுத்துக்கும் சேம் சிலபஸ் தான். ஸோ நீங்க சிபிடி 1 இந்த 8 மாசம் ப்ரிப்பேர் பண்றீங்களா, அதுல நீங்க ஒழுங்கா சிலபஸை கவர் பண்ணிட்டீங்கனாலே சிபிடி 2க்கு ஜஸ்ட் நீங்க ப்ராக்டிஸ் மட்டும் பண்ணா போதும். சிபிடி 2க்கு டைம் நல்லாவே கிடைக்கும். அந்த டைம்ல
உங்களுக்கு நல்ல ப்ராக்டிஸ் மட்டும் பண்ணாலே போதும். CP2 எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் உங்களால் கிளியர் பண்ணிக்கிட முடியும். இப்போ இருக்கக்கூடிய டைமை நல்லா யூஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா கம்ஃபர்ட்டாக ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்லேயே நல்ல மார்க்கோட கட் ஆஃப் பற்றி பயம் இல்லாமல் உங்களால் எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணிக்கிட முடியும். CP2 முடிஞ்சோடனே ஸ்கில் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸ்கில் டெஸ்ட்டுங்கிறது வெறும் டைப்பிங் டெஸ்ட் தான். டைப்பிங் வந்து இப்போதுலேருந்து கற்றுக்கிட ஸ்டார்ட் பண்ணுவாங்க. சர்டிஃபிகேட் தேவையில்ல, ஸ்பீட் இருந்தால் போதும். டைப்பிங் டெஸ்ட் முடிஞ்சதுக்கப்புறம் யார் குவாலிஃபை பண்ணாங்களோ அவங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் நடக்கும். அதுக்கப்புறமா ஃபைனல் ரிசல்ட் வரும். அவங்களுக்கு ஜாயினிங் நடக்கும். ஜாயினிங் எங்கே இருக்குன்னா, நீங்கள் சென்னையில் தான் அப்ளை பண்ணுறீங்க, அதாவது தமிழ்நாடு ஜோனில் தான் அப்ளை பண்ணுறீங்க சென்னையில். ஸோ உங்களுக்கு தமிழ்நாட்டில் தான் வேலை உண்டு. சென்னை, மதுரை, திருச்சி, கோயம்புத்தூர் இந்த மாதிரியான இதில் வந்து உங்களுக்கு போஸ்டிங் வந்து போனாங்க. 2019 NTPC நம்ம ஸ்டூடெண்ட் கிளியர் பண்ணி திருச்சி DRM ஆஃபீஸில் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேவா? ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா ஜூனியர் கிளர்க் கம் டைப்பிஸ்டாக வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. 33,000 இன்ஹேண்ட் சேலரியாக வாங்கிட்டு இருக்காங்க. ஓகேவா? சாட்டர்டே சண்டே அவங்களுக்கு லீவ் உண்டு DRM ஆஃபீஸுங்கிறனால. ஸோ அவங்க வந்து அவங்க சொந்த ஊருக்குமே போய்க்கிடுவாங்க சாட்டர்டே சண்டே லீவில். ஸோ உங்களுக்கு தமிழ்நாட்டில் போஸ்டிங் கிடைக்கிறதுல இதில் மிகப்பெரிய அட்வான்டேஜ் என்னதுன்னா, உங்களால் சாட்டர்டே சண்டே நீங்கள் வேறு டிஸ்ட்ரிக்டில் உங்களுக்கு போஸ்டிங் இருந்தாலும் உங்கள் ஊருக்கு போய்க்கிட முடியும். இது மிகப்பெரிய அட்வான்டேஜ். ரயில்வேல உங்களுக்கு இது இருக்குது. SSCலையுமே இது வந்து உண்டு. SSCயில் என்னென்ன போஸ்ட்லாம் தமிழ்நாடு வேகன்சி உண்டுன்றதை மென்ஷன் பண்ணியிருக்கோம். அதெல்லாம் கிடைக்கிறப்போ அதுவுமே உங்களுக்கு வந்து உண்டு. ஓகேவா? ஓகே, இந்த எக்ஸாம்ஸ்க்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது? இந்த எக்ஸாம்ஸோட பேசிக்கான ரொம்ப குவிக்கான டீட்டெயில் வந்து இதில் நம்ம பார்த்துருக்கோம். இதுக்கான டீட்டெயில்டு வீடியோ நம்ம யூடியூப் சேனல் ஆல்ரெடி போட்டிருக்கோம். இந்த வீடியோவில் இந்த NTPC எக்ஸாம்ஸோட A to Z டீட்டெயிலை ரொம்ப டெப்த்தாக ஷேர் பண்ணியிருக்கோம். அடுத்தது இந்த எக்ஸாம்ஸ்க்கு எப்படி 8 மாசத்துல ப்ரிப்பேர் பண்றது, பிகினரா இப்போ படிக்க ஸ்டார்ட் பண்றவங்களுக்கான ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோ பார்க்க மறந்துடாதீங்க. அந்த வீடியோல ஒவ்வொரு டாப்பிக்கும் நீங்க எப்படி கவர் பண்றது, என்னென்ன நீங்க படிக்கணும், என்ன புக்கை ரெஃபர் பண்ணணும், எதுல ப்ராக்டிஸ் பண்ணணும், சிலபஸ் கவர் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா எப்படி ரிவிஷன் பண்ணணுங்கிறத டீட்டெயிலா உங்களுக்கு ஷேர் பண்ணிருக்கோம். அது மட்டும் இல்லாம 180 days கிட்டத்தட்ட உங்களுக்கு 6 மாசத்துக்கான நீங்க டெய்லி என்னென்ன படிக்கணும், டெய்லி 3 மணி நேரம் படிக்கிறதுக்காக ஷெட்யூல் வந்து கொடுத்துருக்கோம். டெய்லி 3 மணி நேரம் நீங்க என்னென்ன டாபிக் படிக்கணும்ன்ற டெய்லி ஷெட்யூல் கொடுத்துருக்கோம். இதை டெலகிராம் சேனல்ல ஷேர் பண்ணியிருக்கோம். இந்த PDF லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. இதை நம்ம டெலகிராம் சேனல் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இதை பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. இதுல Day 1 நீங்க என்ன படிக்கணும், Day 2 என்ன படிக்கணும், Day 3 என்ன படிக்கணுங்கிறத கம்ப்ளீட்டா கொடுத்துருக்கோம். நீங்க இந்த ஷெட்யூலை ஒரு 21 நாள் ஃபாலோ பண்ணீங்கன்னா ரீசனிங்கோட சிலபஸை கம்ப்ளீட் பண்ணிடலாம். அடுத்த ஒரு 5 நாள் இந்த கவர் பண்ண சிலபஸ்ல ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸை ப்ராக்டிஸ் பண்றதுக்குன்னு கொடுத்துருக்கோம். ஸோ 21 நாள் படிச்சதை 5 நாள் நீங்க ப்ராக்டிஸ் பண்ணி எக்ஸாம்ஸ் எப்படி கொஸ்டின் கேட்பாங்கிறத கிளியர் ஆகிக்கிட முடியுமா? அதுக்கப்புறம் மேக்ஸ் ஒரு நாளைக்கு ஒரு சப்ஜெக்ட் தான் 3 மணி நேரம் படிக்கிற மாதிரி தான் ஷெட்யூல் வந்து ப்ரொவைட் பண்ணும். அடுத்து மேக்ஸ் சப்ஜெக்ட் ஸ்டார்ட் ஆகும். மேக்ஸ் சப்ஜெக்ட் டெய்லி நீங்க என்னென்ன டாபிக் படிக்கணுங்கிறத கம்ப்ளீட்டா டீட்டெயிலாக உங்களுக்கு கொடுத்துருவோம். ஒன்ஸ் அது முடிச்சதுக்கு அப்புறமா ஜென்ரல் அவேர்னஸ்ங்கிறது ஸ்டார்ட் ஆகும். இதை கம்ப்ளீட்டா ஃபாலோ பண்ணீங்கன்னா ஜென்ரல் அவேர்னஸ் என்னென்ன படிக்கணும்ன்றதை கொடுக்குமோ அந்த டேட்ல அந்த டாபிக் மட்டும் நீங்க நல்லா கவர் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா ஜென்ரல் அவேர்னஸோட சிலபஸும் முடிச்சலாம். இந்த 6 மாசம் உங்களுக்கு சிலபஸ் கவர் பண்ணுறதுக்கான டைம் டெய்லி 3 மணி நேரம் படிச்சா போதும். அது முடிஞ்சோடனே அடுத்த 2 மாசம் முழுக்க நீங்க மார்க் டெஸ்ட் போட்டு பார்க்கறதுக்கு நீங்க படிச்ச கம்ப்ளீட் சிலபஸை எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின்ஸை ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கிறதுக்காக. ஸோ இந்த 8 மாசம் நீங்க என்னென்ன படிக்கணுங்கிறத கம்ப்ளீட்டா கொடுத்துருக்கோம். அதை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா சிலபஸை கவர் பண்ணிடலாம். எக்ஸாம்ஸ்க்கு கம்ப்ளீட்டாக உங்களால் ரெடி ஆகிக்கிட முடியும். இந்த எக்ஸாம்ஸ்க்கு நோட்டிஃபிகேஷனுங்கிறது ஜூலை மந்த் தான் வரப்போகுது. ஸோ நீங்கள் இப்போதுலேருந்து May 1ஆம் தேதியிலேருந்து ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா உங்களால் கம்ஃபர்ட்டாக NTPC எக்ஸாம்ஸ்க்கான சிலபஸையும் ரிவிஷனையும் ப்ராக்டிஸையும் பண்ணி எக்ஸாம்ஸ்க்கு கம்ப்ளீட்டாக ரெடி ஆகிட முடியும். இந்த எக்ஸாம்ஸ்க்கான டைம் 8 மாதம். இந்த 8 மாதங்கிறது எந்த ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸோட 1 day எக்ஸாம்ஸை கிளியர் பண்ணுறதுக்கான போதுமான டைம் தான். எக்ஸாம் பார்த்தீங்கன்னா ஜானில் கண்டக்ட் பண்ணுற வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ALB எக்ஸாம்ஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் ஆல்ரெடி ரிலீஸ் பண்ணிட்டாங்க. டெக்னீஷியனுக்கான எக்ஸாம்ஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் ஆல்ரெடி ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ரயில்வே போலீஸ் ஃபோர்ஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் SSC ஆல்ரெடி ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இதற்கான எக்ஸாம்ஸ்லாம் கண்டக்ட் பண்ணி முடிக்கிறதுக்கே இந்த வருஷம் டிசம்பர் ஆயிரும். ஸோ அடுத்த வருஷம் ஜான். அதனால தான் 8 மாதம் டைம் இருக்கிறதா சொல்லியிருக்கோம். இதை நல்லா யூட்டிலைஸ் பண்ணி டெய்லி 3 மணி நேரம் எக்ஸாம்ஸ்க்கு ஒதுக்கி மற்ற நேரம் என்ன வேணாலும் பண்ணிக்குவோம். இந்த 3 மணி நேரம் மட்டும் எக்ஸாம்ஸ்க்கு சின்சியராக படிங்க. 2019க்கு அப்புறம் இந்த எக்ஸாம்ஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் வருது. ஸோ பல்க் வேகன்சி வரும். எனக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குன்னு நினைக்காம எவ்வளோ பெரிய வேகன்சி வந்தாலும் சரி நான் டாப் ரேங்க்ல கிளியர் பண்ணுற அளவுக்கு நான் ப்ரிப்பேர் ஆகிடுவேன். தமிழ்நாட்டில் நான் தான் ஃபர்ஸ்ட் ரேங்க் வரும். அந்த மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்க. இந்த NTPCங்கிறது ஆப்பர்ச்சுனிட்டி ரெகுலராக எவ்ரி இயர் வருமானதை கேட்டிங்கன்னா கிடையாது. 2019 வந்துச்சு. அதுக்கப்புறம் 2024 தான் வரப்போகுது. 2018 வந்துச்சு, 19 வந்துச்சு, 15க்கு அப்புறம் 18 தான் வந்துச்சு. ஸோ எவ்ரி இயர் கன்ஃபார்மாக வருமானு கேட்டிங்கன்னா கிடையாது. ஆனால் வரக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி நல்லா யூட்டிலைஸ் பண்ணிக்குவாங்க. 12th படித்தவங்களும் எலிஜிபிள், டிகிரி படித்தவங்களும் எலிஜிபிள். ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச 12th அண்ட் டிகிரி படித்தவங்களுக்கு இதை ஷேர் பண்ணி இப்போத்துலேருந்து ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ண சொல்லுங்கள். மேக்ஸு, ரீசனிங், ஜென்ரல் அவேர்னஸ் நம்மளோட 180 days ஷெட்யூல் PDFஸை பிரிண்ட் அவுட் எடுத்து அதை சின்சியராக ஃபாலோ பண்ணி சிலபஸை கவர் பண்ணிக்கோங்க. நிச்சயமாக எக்ஸாம் கிளியர் பண்ணிட முடியும். இந்த எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்க இந்த கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இதில் NTPC எக்ஸாம்ஸ்க்கான கிளாஸஸ் அவைலபிள்.
அதில் உள்ள டாபிக்ஸை வீடியோஸை பார்த்தீங்கனாலே கம்ப்ளீட் சிலபஸ் கவர் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டா போதும். சிலபஸ் கவர் பண்ணுறதுக்கு இதுதான் பெஸ்ட் கோர்ஸு. லேட்டஸ்ட் கொஷின்ஸோட கான்செப்டோட ஸ்மார்ட் அப்ரோச்சோட டீச் பண்ணியிருப்போம். ரெக்கார்டட் வீடியோஸ் நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சும் படிச்சுக்கிட முடியும். PDF நோட்ஸ் ப்ரொவைட் பண்ணிடுவோம். அதை பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சு நீங்கள் படிச்சுக்கிட முடியும். பெஸ்ட் கோர்ஸாக இருக்கும். இந்த கோர்ஸ்க்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணி NTPC எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுங்க. இந்த வீடியோங்கிறது உங்களுக்கு இந்த எக்ஸாம்ஸ்க்கான ஆப்பர்ச்சுனிட்டி வாய்ப்புகள் உங்கள் எல்லாருக்குமே இருக்குங்கிறத ஷேர் பண்ணுறதுக்காக தான். ஸோ இந்த எக்ஸாம்ஸ்க்கு சின்சியராக ப்ரிப்பேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஆல் தி பெஸ்ட்.